பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழகத்தில் வாழ்கின்ற பரதகுல நண்பர்களே, பாரம்பரிய மீனவ செல்வங்களே மற்றும் நம்முடைய பரதகுல இதர பிரிவுகளிலே வாழ்கின்ற சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இந்த பரதகுலத்திற்கு பல பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பிரிவுகளிலே முக்குவர், கரையார், கரவார், பட்டினவர், பருவத ராஜகுலத்தார் மற்றும் ஓடக்காரர், செம்படவர், மீனவர், இன்னும் பல பிரிவுகளில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் எனது அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி பரதகுல ஒற்றுமைக்காக தொடங்கிய காணொளி. என்னுடைய ஏற்கனவே உள்ள அந்த காணொளியில் நமது பரதகுல நண்பர்களுக்காக ஒற்றுமைக்காக நான் பல விஷயங்களை தெரிவித்திருந்தேன். இந்த காணொளியை கேட்ட பிறகு தமிழகத்தில் இருந்து சுமார் 300 மேற்பட்ட நண்பர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு பாராட்டுதலை தெரிவித்ததார்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் களத்திலே சென்று போராடுகின்ற வீரன் அல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அத்தோடைய வயதும் எனக்கு அல்ல. ஆனால் ஒரு சிறு ஆசை என்ன அப்படின்னா, நமது பரதகுலம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த காணொளி மூலம் என்னால் முடிந்தளவு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி தொடங்கியிருக்கிறேன். என்னுடைய 5 புத்தகங்களில் பாகம் 1, 2, 3, 4 மற்றும் 5 புத்தகத்திலும் பரதகுலத்தினுடைய முழு செய்தியையும் நான் எழுதியிருக்கிறேன். அந்த பல நண்பர்கள் பாராட்டி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய புத்தகங்களெல்லாம் இந்த தமிழகத்திலே பரவி அந்த செய்திகளை, பரதகுல செய்திகளை அறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய 3வது புத்தகமான பர்வத வம்ச பாகம் 3 பரதகுலம் வீழ்ச்சியம் அப்படிங்கிற புத்தகத்திலே பரதகுலத்தினுடைய ஒற்றுமையை சொல்லி அதனுடைய முக்கியமாக வீழ்ச்சியை நான் தெரிவித்திருந்தேன். இந்த வீழ்ச்சியை சொல்வதற்கு முன்னாலே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அது என்ன செய்தி அப்படின்னா, பரதகுலத்திலே யட்சகர், இயக்கர் என்ற அந்த குலத்திலே பிரிவாக இருக்கின்ற நம்முடைய மிகச்சிறந்த வீரன் ராவணன் எப்படி வீழ்ச்சி அடைந்தான் என்பதை இந்த செய்தியை சொல்கிறேன். ராவணன் புலஸ்தியர் குலத்திலேயே பிறந்த விஸ்ரவ முனிவரின் மகன். அந்த விஸ்ரவ முனிவருக்கு 2 மனைவிகள். அந்த 2வது மனைவியான ஒரு இளவரசி கைகேசியினுடைய மகன்தான் ராவணன். ராவணனுக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னா, நிலம் வழங்கி பாண்டியன்ட்டு இயற்பெயர். அது வரலாற்று ஆய்வாளர்களெல்லாம் குறித்துள்ளார்கள். நில வழங்கி பாண்டியன் என்பது அந்த ராவணனுக்கு இயற்பெயர். ராவணனுடைய தந்தையினுடைய மூத்த மனைவி, அவருக்கு பிறந்தவர் தான் குபேரன். அந்த குபேரன் இடத்தில் இருந்து ராவணன் இலங்கையை கைப்பற்றினான், விமானத்தையும் கைப்பற்றான் என்பது செய்தி. ராவணன் சாதாரண ஒரு வீரன் அல்ல. ஆயக்கடைகள் 64 நேயமுறை கற்றவன் அப்படின்ட்டு சொல்லுவார் கம்பர். அந்த கம்பர் வர்ணிக்கக்கூடிய அந்த ராவணனுடைய வீழ்ச்சி கம்பர் எவ்வாறு தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது இந்த செய்தி. போர்க்களத்திலே, ராமனோடு நடந்த போர்க்களத்திலே தன் ஆயுதங்களெல்லாம் இழந்து நிராயுதபாணியாக நிற்கின்ற அந்த ராவனை பற்றி கம்பர் எப்படி மனமுகுந்து அந்த பாடலில் எழுதியிருக்கிறார்.
அந்த பாடல் என்ன அப்படின்னா, வாரணம் பொருத மார்பம், வாரணம் பொருத மார்பம், வரையறை எடுத்த தோடும். வாரணம் பொருத மார்பு அப்படின்னா 8 திசைகளிலும் யானைகள் இருக்கின்றன. அந்த யானைகளுடன் மோதி அதனுடைய கொம்பை ஒடித்து அந்த கொம்புகளெல்லாம் மார்பில் பாய்ந்து ஒடிந்த கொம்புகளுடன் மார்புடன் நிற்கின்ற மிகச்சிறந்த வீரன் ராவணன் அப்படிங்கிறார். அவ்வளவு பலம் பொருந்திய ராவணன். வரையறை எடுத்த தோடும், அதாவது வரையறை எடுத்த தோடும் அப்படின்னா கைலாய மலையே தூக்கியிருக்கிறான். கைலாய மலையை தூக்கியிருக்கிறான். ஏன் தூக்குறான்? தினமும் போய் கைலாயத்திற்கு சென்று நாம் சிவனை தொழுவதா, ஏன் அந்த சிவன் நம்மக்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சிவனுடைய கைலாய மலையை தூக்குறான். தூக்கும்போது பார்வதி ஐயோ என்னங்க நம்ம மலையே தூக்குறான், இங்கே ராவணனுடைய பக்தன், அதை தடுக்க மாட்டீங்களா என்று பார்வதி கூற, சிவன் தன்னுடைய கால்களை லேசாக அப்படி அமுத்துறாரு. அதனால் மிகச்சிறந்த வழியை, தோல் வழியை பொறுக்க முடியாத ராவணன் கற்றுக்கிறான். அதற்கு முன்னாலே நாதருடைய அறிவுரையால் சிவனுடைய கோபத்தை போக்குவதற்கு சாபகாலத்தை பாடுகிறான். அந்த சாபகாலத்தை கேட்ட சிவன் மனம் இறங்கி அவனுக்கு மனம் அருள்கிறார். அருள்ந்து ஒரு வாழை பரிசாக தருகிறார். அவ்வளவு சிறந்த வீரன், இசைக்கலையில் வல்லவன், முத்தமிழும் அறிந்தவன். இரண்டாவது, நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாகும். நாரத முனிவருடைய அந்த கேட்காக நயமாக அந்த சாமகாலத்தை இசைக்கிறான். அப்படி நாரதர் மயங்கிறார். இவ்வளவு சிறந்த வீரனா என்று நாரதரே பாராட்டுபடியான அந்த வீரன். தாரணி மௌலி 10கிறார். 10 மணிமுகட தரித்த அந்த மணிமுகடு அனைத்தும் வீழ்ந்தன, களத்தில் வீழ்ந்தன அப்படிங்கிறார் கம்பர். சங்கரன் கொடுத்த வாழும், சங்கரன் அவனுக்கு பரிசளித்த வாழுமையும் இழந்து விடுகிறார். வீரமும் களத்தை போட்டுட்டு வீரமும் இழந்து வெறுங்கையோடு இலங்கி புக்கான் என்பார் நம்மளுடைய கவிஞர். ராவனுடைய புகழை விரும்புகின்ற கம்பர் அவனுடைய வீரத்தை எவ்வளவு வருந்தி அவனுடைய வீழ்ச்சியை இந்த பாடலில் தெரிவிக்கின்றார். இவ்வளவு சிறப்பு பெற்ற ராவணன், பரதகுலத்தைச் சேர்ந்த ராவணன் தன்னுடைய வீரமெல்லாம் அனைத்து மதிப்புகளெல்லாம் இழந்து செல்வதற்கு காரணம் அவன் கொண்ட அந்த தவறான சில செயல்கள் காரணம். அந்த தவறான நடவடிக்கையினால் அவன் வீழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. ராவணன் வீழ்ச்சிக்கு காரணம் அவனுடைய தவறான செய்ய என்றால், நம்முடைய பரதகுல வீழ்ச்சி காரணம் என்ன அப்படிங்கிற நாம் பார்க்க வேண்டும். பரதகுலம் எவ்வளவு சிறப்பை பெற்றது, அந்த பரதகுலம் எவ்வாறு வீழ்ச்சி கண்டது அப்படிங்கிறது ஒரு பாடல். இந்த நற்குடி வேளாளர் என்ற அந்த பாயிரத்தில் பரதகுலமுடைய மூவர், சேர சோழ பாண்டியன் மூவரும் ஒரே வகுப்பில் பரதகுலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது ஒரு பாடல். அந்த பாடல் என்ன அப்படின்னா, தலையவை காலத்து, பழங்காலத்திலிருந்தே தலையவை காலத்து தலைவர் இம்முறை மாறன் வழுதி மாறன் திரையன் மாறன் புரையன், சேர சோழ பாண்டியர் மூவரும், மாறன் திரையன் மாறன் புரையன் என்ற மாறன் வழுதி என்ற அந்த 3 வேந்தர்களும் ஓர் வகுப்பில் வந்தனர். தமிழ் இவ் அரசர் ஒரே வகுப்பில் வந்தவர்கள் 3 பேரும், பரதகுலம், மீனவகுலம், பாண்டியகுலம் என்ற அந்த ஒரே வகுப்பில் வந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் பொருள். இது நமக்கு எவ்வளவு சிறப்பு. நம்முடைய மூவேந்தர்களும் ஒரே வகுப்பில் இருந்தவர்கள் அப்படின்ட்டு இலக்கியங்கள் சான்று பகர்கின்றன. இலக்கியங்கள் என்ன, 16ஆம் 12ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட செய்தி அல்ல.
நான் கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுந்த தொல்காப்பியத்திலேயே கூட இருக்குது. தொல்காப்பிய இலக்கணம், புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, பதிற்று 10 எல்லா இலக்கியங்களிலும் சேர சோழ பாண்டியர்கள் பிறந்தவர்களால் நின்று இருக்குது. நான் சொல்கிறது கிபி கூட அல்ல. ஆனால் சில வகுப்பினர் நாங்கள் தான் மூவேந்தர்கள் என்று கூறுகிறார்கள். பாவர்கள் கூறிவிட்டு போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நம்முடைய ஒற்றுமை தான் முக்கியம். இப்போது சேரன் நம்மளுடைய பரம்பரை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சான்று அப்படின்னா, பதிற்று 10 என்ற இந்த இலக்கியத்திலே புலவர் என்ன சொல்கிறாருன்னா, கடலோடு உழந்த பனித்துறை பறந்தவா, பேரை போட்டார், கடலோடு உழந்த பனித்துறை பறந்தவா என்று அந்த பதிற்று 10 கூறுகிறது. அதே மாதிரி சோழனை பற்றி என்ன சொல்கிறது ஒரு பாடல் அப்படின்னா, கரிகால் சோழன். அந்த கரிகால் வளவன் சோழனை பற்றி என்னதுன்னா, நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி, முன்னீர் நாவாய் கடலிலே நாவாய் செலுத்தியவன் பரதவன் ஒட்டி, வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக, களியியல் யானை கரிகால் வளவ, சென்று அமர் கடந்தனின் ஆற்றல் தோன்ற வென்றோய், நினினும் நல்லன் அன்றோ, களிகொள் பாணர் வெண்ணி பரந்தலை மிகழ்புகழ் உளவிய எய்திய புறப்புண் ஆணி வழக்கிருந்தோனே என்று பலவாறு சொல்கிறார். அதிலே நாவாய் ஊட்டி சிறந்த வீரன் பரதவன் இந்த சோழன், இப்படி கரிகால் சோழன் அப்படிங்கிறது பாடல். அது மட்டுமல்ல, இனி பாண்டியனும் பரதவன் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று? பாண்டியன் பரதவத்தை சேர்ந்தவன் என்றால், பாண்டியர்களை மிகச்சிறந்த குடி சேர்ந்தவன் நம்மளுடைய நெடியோன் என்ற அந்த பாண்டியன், முச்சங்கத்தை கண்டவன். அந்த நெடியோனை பற்றி கூறுகின்ற போது, பருளியாற்றுடன் பன்மழை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்குடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படிங்கிறார் சிலப்பதிகாரத்தில். அதுக்கப்புறம் மனிதரை ஊர்ந்து தன் மண்கடல் வவள் என்கிறார் அந்த நெடியோனை. திரைக்கடலையும் களம் செலுத்தியவன், களம் செலுத்தி வடவேந்தர்களை வென்றவன் பாண்டியன். அவன் வழுதி என்ற பரம்பரையில் வலுவை மிக்க, வழுதி தராமல் நேர்மையுடன் வாழ்ந்த பாண்டியன் அப்படிங்கிறது பாண்டியன் சாமி. இப்படி மூவேந்தர்களும் நம்முடைய பரத குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற பெருமை நமக்கு உண்டு. இது ஒரு பெருமை போதும். ஆனால் இத்தகைய பெருமை வாய்ந்த பரத குலம், சில நண்பர்களை நான் போகும்போது சொல்லுவாங்க, நம் பெருமை பேசி என்ன பயன், பெருமை பேசி என்ன பயன் அப்படின்னு. கரெக்டாக, நான் பெருமை பேசிக்கிட்டு பயன் எதுவும் இல்லை. களத்திலே சென்று போராட வேண்டும். அப்படி போராடுவதற்கு தனித்தனியாக போராடக்கூடாது, ஒன்றுமை செய்து போராடுறது தான் என்னுடைய செய்தி. ஏன் நான் என்ன சொல்கிறது, இவ்வளோ சிறப்பு பெற்று நாம் ஏன் தனியாக பிரிந்து கிடக்க வேண்டும்? ஒற்றுமையில் செயல்பட்டால் நாம் எளிதில் நம்முடைய குறிக்கோளை வெல்ல முடியும். நம்முடைய பரதவர்களுடைய பாரம்பரியமிக்க பரதவர்கள், பாரம்பரியமிக்க மீனவர்கள் முக்கியமான குறிக்கோளாக நாம் பழங்குடி பட்டியலில் பெறுதல் ஒன்று. இரண்டாவது, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருகின்ற உயர் பதவிகளில் வரும். இவைகளெல்லாம் எடுத்துரைக்க நமக்கு ஆட்கள் வேண்டும். இவைகளையெல்லாம் சென்று அரசுக்கு தெரிவிக்க நமக்கு ஆட்கள் வேண்டும். அந்த ஆட்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம அதிகப்படுத்த வேண்டிய காரணம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையை நாம் வென்றெடுக்க வேண்டுமானால் நம்மளுக்கு ஒற்றுமை அவசியம் அப்படிங்கிறத இந்த காணொளி. ஆகவே ஒற்றுமை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய முடியாது. எவ்வளவு முயற்சி செய்து நாம் நம்முடைய சிந்தனைகளெல்லாம் செலுத்தி தனித்தனியாக இருப்பதில் பயனேதும் இல்லை. உங்களுடைய கொள்கைகள் தனித்தனியாக இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு இடத்தில் அமர்ந்து
பேச வேண்டும், ஒரு போராட வேண்டும். தனித்தனியாக போராடுதல் வேறு, ஒற்றுமையாக சேர்ந்து போராடுதல் வேறு. அப்படி ஒற்றுமை செய்தால்தான் நாம் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் என்று இந்த காணொலியை கூறி, இனி வருகின்ற சூழ்நிலையில் நாம் எல்லாம் ஒன்றிணைவோம், பாரம்பரிய மீனவராய் பரதவராய் என்று கூறி, இந்த காணொளி மூலம் என்னுடைய பணிவான வழக்கை மீண்டும் ஒரு முறை செலுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.